ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஸார் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வள்ளுவர் கோட்டம் போயிட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கு நியர்பை காந்தி பஸார் எக்ஸிபிஷன் போயிருந்தோம். வள்ளுவர் கோட்டம் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வள்ளுவர் கோட்டம் ஃபுல் வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் அவங்களுடைய பாரம்பரிய பொருட்களை வந்துட்டு எக்ஸிபிஷனில் கொண்டு வந்திருந்தாங்க. மரப்பொருட்கள், பேம்பூவில் செஞ்சுருந்தது, அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. இதில் மரப்பொருட்கள்லேயே பல்லாங்குழிலாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு வராங்க. அதாவது கோகோனட் ஷெல்லை வச்சே நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. பவுலு, காஃபி மக்கு, ஜூஸ் கப்பு, கிச்சன் ஐட்டம்ஸ், அப்புறம் ரூமுக்கு லைட்டிங், அதாவது குட்டி குட்டி லைட்ஸு, அந்த மாதிரி வந்துட்டு கோகோனட் ஷெல்லை வச்சே வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஸோ நாங்களும் அதில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த கோகோனட் ஷெல் வச்சு வாங்கியிருந்தது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் கப் ஒன்று வாங்கியிருந்தோம். இதிலே காஃபி, டீ, ஜூஸ் எது வேணாலும் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் காஃபி, டீ நம்ம ஊற்றினோன்னா நல்லா சூடாக நிற்கிது கொஞ்சம் நேரம் வரைக்கும். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கும்போது. வெளியில் தான் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதோடு சேர்த்து நாங்கள் ஒரு பவுலும் வாங்கியிருந்தோம். எக்ஸிபிஷனில் எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு இது வாங்கலாமா, அது வாங்கலாமா அப்படின்னு நிறையா தோணுச்சு. இந்த ஒரு பவுல் வாங்கியிருந்தோம். இதில் வந்துட்டு நம்ம சட்னி, துவையல் அதெல்லாம் ஊற்றி வைக்கலாம். பிகாஸ் பேஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. இந்த பவுல் வந்துட்டு நம்ம கர்ட், அதாவது தயிரெல்லாம் உர ஊற்றி வச்சா சூப்பராகவே நேச்சுரலாக வருது, நல்லா கெட்டி தயிர் கிடைக்கிதுன்னு சொன்னாங்க. இந்த கோகோனட் ஷெல் ப்ராடக்ட் அவங்க அமேசான்லேயும் விற்கிறதா சொன்னாங்க. வேணுங்கிறவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா அங்கே பேம்பூலே வால் ஹேங்கிங் வாங்கியிருந்தோம். இது கூடவே சேம் பேம்பூ இதில் செஞ்ச ஒரு ட்ரே, அதாவது காஃபி, டீ ஆர் ஏதாவது ஸ்நாக் பவுல் இந்த மாதிரி நம்ம வச்சு அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இந்த ட்ரே ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு எக்ஸிபிஷன் முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட அருவிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி கோகுலாஷ்டமிங்கிறதுனால ஸ்பெஷல் லன்ச் மெனு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அது கூட பார்த்திங்கன்னா மிளகு ரசம், தயிர் வடை, மீன் மேக்கர் வச்சு கோலா உருண்டை, பானக்கம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாளுமே பானக்கம் ட்ரிங்க் செம ஸ்வீட்டாக, மிளகு ரசம் ரொம்ப காரமாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லன்ச் பிளேட் பார்த்திங்க மேத்தி சப்பாத்தி வித் காரைக்குடி மரக்கறி மசாலா, கீ புலாவ், அது கூட சாம்பார், உருண்டை குழம்பு, ரசம், பீட்ரூட் பொரியல், கூட்டு, அது கூட சேமியா சாரப்பருப்பு பாயாசம், பூசணி மோர் குழம்பு, கர்ட், இதோட ஒயிட் ரைஸும் கொடுத்தாங்க, வெண்டிக்காய் பச்சடி. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வெஜிடபிள்ஸ் வித் ஸ்பெஷல் லன்ச் மெனு நாங்கள் வந்துட்டு லஞ்சுக்கு சாப்பிட்டோம். சாப்பாடு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி ட்ராவல் விலாக்ஸ், புக் ஹால், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஃபுட் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.